என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து answered me, அவர் எனக்கு பதில் கொடுத்தார். கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். delivered me, என்னை விடுதலையாக்கி விட்டார், நீங்களாக்கி விட்டார். என்னை ஆண்டவர் விடுதலையை தந்து விட்டார். எனக்கு எதுல? எல்லா விதமான பயத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார். இந்த மாணவர்கள் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் என்ன பயம் இருக்கு? யாருக்கும் சொல்லாம இருக்கிற பயம் இருக்கும், நமக்குள்ளேயே போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அப்படி இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரத்துல வச்சுட்டு நீ ஃப்ரீயா இருன்னு சொல்றாரு. ஏன்? நீ ஒண்ணு சுமக்க வேணாம், நான் என்ன செஞ்சேன்? ஏற்கனவே சுமந்து விட்டேன், நீ சுமக்க தேவையில்லை. என்னவானாலும் சரி ஆண்டவரத்துல வைத்து விடுங்கள். அதனால்தான் 12:1 எபிரேயர் வாசிக்கிறோம், பாரமான யாவத்தையும் பாவமான எல்லாவற்றையும் பாவத்தையும் பாவத்தையும் என்ன செய்ய தள்ளிடு. ஒரு கையில பாவத்தை தள்ளு, இன்னொரு கையில பாரத்தை தள்ளு. அப்போ உன் வாழ்க்கையாகிய படகு அவரை நோக்கி ஓடிக்கொண்டே இந்த பக்கமும் டைவர்ட் ஆகும். பாவத்தை மட்டும் தள்ளிட்டு பாரத்தை வச்சுக்காத, பாரத்தை தள்ளிட்டு பாவத்தையும் வச்சுக்காத. எதையாவது ஒன்ன வச்சுக்கிட்டீங்கன்னா உன் படகு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் சுத்திக்கிட்டே இருந்தா கைய துடுப்பு போட்டா என்ன பண்ணும்? அந்த படகு சுத்தி தான் வரும். ரெண்டு துடுப்பு ஒரே நேரத்தில் போட்டு பாருங்க, அந்த படகு நேரம் போயிட்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டுமே. ஆனால் பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும், பாரத்தையும் தள்ளிவிட வேண்டும். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுனால பல விதமான பாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரதான் செய்யும். கர்த்தர் இந்த மாணவர்கள் வந்து இருக்கிற உங்களை எல்லாரையும் உங்களுடைய எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி எனக்கு விடுதலை செய்து அனுப்புவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.